அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 9, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் பிரதமர் மோடி இன்று பதவியேற்பு தொடர்ந்து 3வது முறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்டை நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கணும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நடந்தாய் வாலி காவேரி திட்டத்துக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. காவிரி நதி மற்றும் அதன் துணை நதிகளுடன் இணைக்கப்படவுள்ள நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் ரூபாய் 11,250 கோடி மதிப்பிலான நடந்தாய் வாலி காவேரி திட்டத்துக்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் பாயும் காவிரி ஆற்றின் சாயப்பட்டறை தொழிற்சாலையின் கழிவுகள் புற்றுநோய் ஏற்படுத்தும் கார்சினோஜன், நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய டயாக்சின் போன்ற நச்சுப் பொருட்களை கலக்கவிடப்படுகின்றன. இத்தகைய மாசு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி காவிரி மற்றும் அதனுடைய இணைந்த நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டத்தை நடந்தாய் வாலி காவேரி என்ற பெயரில் நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்ன, அந்த நடந்தாய் வாலி காவேரி அப்படின்றது 9th தமிழ் புக்கில் ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். அது என்ன லெசன், அந்த எழுதின ஒரு பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காவிரி கரை பயணங்களை நடந்தாய் வாலி காவேரி அப்படின்ற ஒரு புத்தகமாகவோ இல்லை ஒரு ஆர்டிக்கலாவோ எழுதியிருப்பார். அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா 9th 6வது இயல்னு நினைக்கிறேன், 6வது இயலில் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறள் இருக்காது. இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். பூமி உதயம் படம் எடுத்த நாசா விஞ்ஞானி விபத்தில் மரணம் தெரிவிச்சிருக்காங்க. நிலவில் இறந்தபடி புகழ்பெற்ற பூமி உதயம் படம் எடுத்த, அதாவது ஃபோட்டோ எடுத்திருக்காரு. படம்னோடனே நீங்கள் சினிமா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், இது ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதாவது 1968ஆம் ஆண்டு நிலவுக்கு முதல் முறையாக மனிதர்களுடன் நாசா அனுப்பிய அப்போலோ 8 விண்கலத்தில் ஃபில் ஆண்ட்ரஸ் இவர் தான் இருந்தார். நிலவின் மீது அந்த ஆய்வுக்களம் பறந்து கொண்டிருந்த போது அதன் மேற்பரப்பிலிருந்து பூமி உதயமானதை, அங்கேருந்து அப்படி பூமி இந்த சூரிய உதயம் மாதிரி அப்படி ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோ கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில் ஆண்ட்ரஸ் படம் எடுத்தார். விண்வெளியில் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த படங்கள் அந்த படமும் ஒன்றாக அமைந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் விபத்தில் மரணம் அடைந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.